வணக்கம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வறண்ட வானிலை காணப்பட்டு வந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 8ஆம் தேதி வரை சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக காற்றின் வேக திசை மாறுபாட்டின் காரணமாக இந்த வரக்கூடிய 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போல தேனி, கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய 8 மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்குள் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றைய தினமே பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்றைய தினத்தில் பரவலாக மழை பெய்தது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவலா மற்றும் அப்பர் கூடலூரில் 8 சென்டிமீட்டர் மழையும், அதே போல கூடலூர், பஜார் மற்றும் சென்னை காசிமேட்டில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு கோடை காலம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் காணப்பட்டு இருந்தது. வழக்கமாக மே மாதம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் மே மாதம் எதிர்பாராத அளவிற்கு மழை அதிக அளவில் கொட்டி தீர்த்தது. மேலும் குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களிலும் நல்ல மழை பெய்து வந்தது. அடுத்து ஜூன் மாதம் வரக்கூடிய நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வானிலையில் மாற்றம் காணப்பட்டு பெரிய அளவில் ஜூன் மாதத்தில் மழை இல்லாத ஒரு நிலைதான் இருந்தது. இந்த நிலையில்தான் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரையில் மிதமான மழைக்கு தமிழகத்தில் வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு ஒரு வறண்ட வானிலையை நிலவி வந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 8ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த மழைக்கான காரணத்தை பொறுத்தவரையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பரவலாகவே மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக சென்னையை பொறுத்தவரையில் ஒரு மிகவும் அதிக அளவில் வெப்பம் சூழ்ந்துதான் காணப்பட்டு வந்தது. உஷ்ணத்தின் அந்த தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த வெப்பத்தை குறைக்கக்கூடிய வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக நேற்று மாலை முதல் இரவு வரை பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. அதனைத் தொடர்ந்து சென்னையில் ஒரு குளிர்ந்த சூழல் தற்பொழுது வரை காணப்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட இன்று காலை முதல் சென்னையில் பரவலாக பல்வேறு இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது வரை அந்த சூரியனுடைய தாக்கம் எதுவும் இல்லாமல் தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை உட்பட 8 மாவட்டங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதற்கான அந்த எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை மாநகரம் முழுவதுமே மழை பெய்வதற்கான ஒரு சூழல் தான் காணப்பட்டு வருகிறது.